கிராப் ஆப்பிள் மலரறிவு முழுத்தன்மை. கிராப் ஆப்பிள் பயன்படுத்துறவங்க தங்கள் மனதையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு கொள்ளக்கூடிய மனம் கொண்டவர்களா இருப்பாங்க. உளவியலையும் உள்ளது உள்ளவாறு புரிந்து கொள்ளும் மனப்பான்மை ஏற்படும். அற்ப விஷயங்களுக்கு இவங்க பொருட்படுத்த மாட்டாங்க. உடல் நோய் அதாவது உடல் நோய்க்கு உள்ளமே அடிப்படை என்பதை உணர்ந்து உள்ள இருக்கத சமநிலைப்படுத்தினா அது நம்ம உடலையும் ஆரோக்கியமா வச்சுக்கோன்றத புரிய வைக்கிறது இந்த கிராப் ஆப்பிள். நலமோட வாழ்றதுக்கு நமக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய தூய்மைன்றது உள்ள மட்டும், அதாவது வெளி மட்டும் இல்லாமல் அகத்தூய்மையும் ரொம்ப முக்கியம். நம்மளோட எண்ணமும் முக்கியம். அந்த எண்ணத்தை தூய்மைப்படுத்துறதுக்கு கிராப் ஆப்பிள். உடலில் உள்ள நோய் காரணமா உள்ளத்துல ஏற்படுற வருத்தம் காரணமாகவோ ஏற்படுற வெறுப்பால் விளையும் மனக்கசப்பு அருவருப்பையும் போக்கி மனதையும் உடலையும் சூழலையும் தூய்மைப்படுத்துறதுக்கு கிராப் ஆப்பிள். இது எல்லா உடம்புல இருக்க எல்லா பலவீனத்தையும், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன், பாய்சனஸ் இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையும் எடுக்கக்கூடியது. உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அவயங்கள்ல ஹார்ட் இருக்கு, பிளட் பியூரிஃபை பண்ணும், ஹார்ட் வந்து பம்பிங் சரி பண்ணும், கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து வராம பார்க்கும், மூளையில இந்த இப்ப சொன்னாங்கல்ல பானுறவு சம்பந்தப்பட்ட அசிங்கம் அருவறுப்பு சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் வந்து அதை சரி பண்ணும். தியானத்தை பத்தியும் தியான முறைகளை பத்தியும் குருமார்களை பத்தியும் தவறான எண்ணங்கள் மனதுல சித்தரிப்பு வந்துச்சு அதெல்லாம் சரி பண்ணக்கூடியதா இருக்கு. அனுபவங்கள் தான் இப்ப நான் வந்து பகிர போறேன். இப்ப இந்த 3 நாளா வந்து வீட்டுல தெளிச்சிட்டு இருக்கேன். அதே மாதிரி எங்க கடைக்கும் வந்து கொடுத்து விட்டுருந்தேன். கடைக்கு வந்து தெளிச்சது பண்ணையில என்னன்னா லோடு வந்திருக்கு. லோடு வரையில லோடு இறக்கங்காட்டியும் அந்த லோடு இறக்குற லோட்மேன் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவராவே அந்த இடத்தெல்லாம் ஃபுல்லா சுத்தம் பண்ணி, கடையும் சுத்தம் பண்ணி, குடோனையும் சுத்தம் பண்ணி, தானாவே எல்லாமே கிளீன் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டு, அண்ணன் பாருங்க நான் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டேன் நானு அப்படின்னு அவராவே, அதாவது சொன்னா கூட அவ்வளவு சீக்கிரம் செய்யாதவரு செஞ்சிருந்திருக்காரு. அந்த இது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்க சென்ற முறை இதே மாதிரி கிளாஸ் நடந்துட்டு இருக்கையில கிராப் ஆப்பிள் நடக்கையில எங்க வீட்டுக்கு வந்து எங்க ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. வீட்லயும் தெளிச்சு விடுவேன். வர்றவங்களுக்கும் என்ன ரெமெடியோ அந்த தண்ணி தான் கொடுப்பேன் நானு. அவங்க வந்துட்டு போயிட்டு 3 நாள் கழிச்சு, நான் அன்னைக்கு வந்திருந்தேன்ல உங்க வீட்டுக்கு, அன்னைக்கு என்ன ரெமெடி எனக்கு கொடுத்துருந்தீங்க அப்படின்னாங்க. எதுக்கு கேக்குறேன்னா, இல்ல சொல்லுங்க அப்படின்னா, அப்புறம் இந்த மாதிரி வந்து கிராப் ஆப்பிள் அது என்ன பண்ணும் அப்படின்னாங்க. அது சுத்தத்துக்கான மலர் அப்படின்னு 3 நாளா வீடே புரட்டி போட்டு சுத்தம் பண்ணியிருக்கேன். பரன்ல இருக்கிறதெல்லாம் கூட இறக்கி வீட்டுல தேவையில்லாத எந்த பொருளும் கிடையாது, எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டேன். இனிமே வீடை வந்து கிளீன் பண்ணணும்னா உங்க வீட்டுல வந்து கிராப் ஆப்பிள வாங்கி குடிச்சிட்டு கிளீன் பண்றேன், அந்த அளவுக்கு சுத்தம் பண்ணியிருக்கேன் நாங்க. நம் எண்ணத்தில் தான் தூய்மை இருக்கணும், பொருள்ல இல்ல. தூய்மையின் மலர் கிராப் ஆப்பிள். அசுத்தம் அப்படிங்கிறது சுத்தத்தின் ஒட்டுதல். சேற்றுல பிறந்ததுதான் செந்தாமரை. இந்த மலர் தேவைப்படும் நபர்கள் வந்து அழுக்க பொறுத்து கொள்ள முடியாதவங்களா இருப்பாங்க. ஏன்னா இவங்களோட ரத்தம் அழுக்கா இருக்கும். அடுத்தவங்களோட பொருட்களை பயன்படுத்த மாட்டாங்க. வெறித்தனமான ஒரு தூய்மையை எதிர்பார்க்கிறவங்க. அருவருப்பு, சுத்தம், சுகாதாரம் போன்ற எண்ணங்களுக்கு தேவைக்கு மேல முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க. தன்னோட உயரம், உடல்வாகு போன்ற தன்னோட உடல் குறைகளுக்கு கூட அருவருப்பு அடையிறவங்க. தாழ்வு மனப்பான்மையோட தன்னையே வெறுக்கிறவங்க. சுத்தத்தை பூத கண்ணாடி வச்சு பாக்குற நபர்கள் இவங்க. நம் உடல், மனம், ஆன்மாவை தூய்மை செய்யக்கூடிய மலர் கிராப் ஆப்பிள். உடம்புல புண்கள் ஆறாம இருக்கு அப்படின்னா இந்த மலரை தடவலாம். அதே போல நம்மளோட கை கால் முட்டிகள்ல வந்து தடவலாம். தோல் கருப்பா இருக்கிற இடங்கள்லயும் இதை தடவலாம். யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு வந்து ஒரு சிறந்த தீர்வு கிராப் ஆப்பிள். உடல் எடை அதிகமா இருக்கு, அசிங்கமா இருக்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு கிராப் ஆப்பிள். உடலின் வெளிப்புறத்தில் ஏற்படும் அழகு குறைவு, தூய்மையின்மை பத்தி அதிகம் கவலைப்படக்கூடிய நபர்கள். நம்மளோட எண்ணங்களையும் ரத்தத்தையும் சுத்திகரிக்கும் ஒரு மலர் கிராப் ஆப்பிள். நமக்கு சில சமயம் ஏற்படுற ஃபுட் அலர்ஜி, ஃபுட் பாய்சனை வந்து குணமாக்கும் தன்மை இந்த கிராப் ஆப்பிளுக்கு இருக்கு. எல்லா விதமான இன்ஃபெக்ஷனுக்கும் கிராப் ஆப்பிள் நம்ம டெய்லியே இதை நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது துணி துவைக்கும் போது,
காய்கறிகளை சுத்தம் செய்யும் போது ஒரு சிலருக்கு வந்து கரப்பாம்பூச்சி பல்லிய பார்த்தா ஒரு விதமான ஒரு அருவருப்பு வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த கிராப் ஆப்பிள் தேவைப்படுறது. இவங்களுக்கு பெரிய வியாதி வந்தா கூட கவலைப்பட மாட்டாங்க. முடி நரைச்சு போச்சு அப்படின்னு கவலைப்படுறவங்க நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ், அலோபதி மருந்துனால ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ், மென்டலா நம்மளுக்கு ஏற்படுற இமோஷன், இதனால உண்டாகக்கூடிய ஒரு விஷத்தன்மையை சரிப்படுத்தி விஷ எண்ணங்கள்ல இருந்து நம்மளை மீட்கும் மலர் கிராப் ஆப்பிள். கிராப் ஆப்பிள தொடர்ந்து எடுத்துட்டு வரும்போது ஆழமான விஷயங்களை வந்து நம்ம எளிதா கண்டுபிடிக்கலாம். முன்னோர்களால் மறைத்து வைக்கப்பட்ட விஷயங்கள் கூட நம்மளுக்கு தெரிய வரும். மறைப்பொருள் ரகசியங்களும் வெளிப்படும். புதையல் எடுப்பது போன்ற விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு கிராப் ஆப்பிள். இதை தினமுமே நம்ம குளிக்கிற நீர்ல கலந்து குளிக்கும் போது நம்ம மூளையில இருக்கிற கெட்ட விஷயங்கள், உடல்ல இருக்கிற விஷத்தன்மை, மற்றவங்க நம்ம மேல செலுத்துற எதிர்மறை எண்ணங்களை வந்து நீக்கிற தன்மை இந்த மலருக்கு உண்டு. நம்மளுக்கு உடல்ல இருக்கிற அந்த நோய் காரணமாவோ, உள்ளத்துல ஏற்படுற வருத்தம் காரணமாவோ ஏற்படக்கூடிய ஒரு வெறுப்பை, அதனால விளையிற மனக்கசப்பையும் அருவருப்பையும் போக்கி நம்ம மனச, உடலை, சூழலை தூய்மைப்படுத்தக்கூடிய மலர் கிராப் ஆப்பிள். கிராப் ஆப்பிள் வந்து ஒரு பிளட் பியூரிஃபையர். இதுல வைட்டமின் சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பாற்றல் வந்து உருவாகுது. நம்மளோட தோற்றம் கூட வந்து அழகாகும். தோல் வந்து நல்லா பளபளப்பா இருக்கும். சுயமரியாதை அதிகமாகும். மற்றவங்களோட நம்மள ஒப்பிட்டு பார்க்கறத தடுக்கக்கூடிய மலர் இந்த கிராப் ஆப்பிள். நம்மை மரியாதையாக நடத்துவோம், நம்மை நாம் நல்லா பார்த்துக்குவோம், நம்ம நேசிப்போம். நான் என்பது சமநிலை, அசிங்கமும் இல்லை, தூய்மையும் இல்லை. ஒவ்வொரு செல்லிலும் புனிதத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய மலர் இந்த கிராப் ஆப்பிள். கிராப் ஆப்பிள் அதாவது தூய்மையின் மலர், தூய்மைப்படுத்துதலின் மலர். இந்த மலர் தேர்வு தேவைப்படும் நபர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அதிகமா வந்து தூய்மை எதிர்பார்க்கக்கூடிய நபர்களும் இவங்க தான். அதே மாதிரி தூய்மையா இல்லாம இருக்காங்க அப்படின்னாலும் இந்த மலர் தீர்வு வந்து ஒரு சமநிலைக்கு எடுத்துட்டு வர ஒரு தன்மை வந்து இந்த மலர் தீர்வுக்கு இருக்கு. கிராப் ஆப்பிள் மலர் தீர்வு இது வந்து உடலையும் குளிக்கிறவங்க, பல்லு தேய்க்காம சாப்பிடுறவங்க, இல்ல முடி வெட்டாம இருக்கிறவங்க, ஷேவ் பண்ணாம இருப்பாங்க, ஒரு மாதிரி அழுக்கு ட்ரெஸ் போடுறவங்க எல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க தூய்மை ஆயிடும். சமநிலைக்கு எடுத்துட்டு வருவாங்க. இந்த உடலும் மனதும் வந்து தூய்மையாக்குறதுக்கு உதவக்கூடிய ஒரு மலர் தேர்வு. அது வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது எதெல்லாம் நம்ம அருவருப்பா நினைக்கிறோமோ அதுக்கு எல்லாத்துக்குமே இதை கிளென்ஸ் பண்றதுக்கு இந்த மலர் தீர்வு அற்புதமா வேலை செய்யக்கூடிய ஒண்ணு. அதுல என்னை நோக்கிய பயணத்துல சார் ஒரு பதிவு போட்டிருப்பாரு. உங்களுடைய உடலை வந்து நீங்க முழுமையா ஏத்துக்குங்க, எந்த ஒரு குறை இருந்தாலும் அதை முழுமையா ஏத்துக்கன்னு சொல்லி. ஏன்னா இந்த கிராப் ஆப்பிள் தெளிக்க சொல்லியிருந்தாரு. அந்த டைம்ல இருந்து இது ரொம்ப நாளா இது பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறத வந்து செய்ய முடியல. இப்ப காலையில எழுந்த உடனே முதல்ல போய் கண்ணாடியில் நின்று அந்த தன்னை களைஞ்சிருக்கா, அல்லது வந்து தலையில வந்து நரைச்சு முடி இருக்கா, அல்லது கண்ணுல ஏதாவது கோளைகள் வந்திருக்கா, அந்த மாதிரி எதாவது இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை வந்து இந்த கிராப் ஆப்பிள் வந்து கொடுத்துருக்கு. நம்மை வந்து முழுமையா ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத அதை எடுத்து சொல்றதுதான் இந்த கிராப் ஆப்பிள். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க. எதனா தவறு நடந்துச்சு அப்பப்போ அந்தந்த இடத்துலயே கரெக்ட் பண்றது கிராப் ஆப்பிள். இப்போ வீடியோ பஃபர் ஆயுது சரியாகல அப்படின்னா அதை உடனே அது தன்னைத்தானே கரெக்ட் பண்ணிக்குது பாருங்க. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்தந்த தவறு அப்பப்பே சரி பண்றது. அப்ப இந்த ஆன்மீகத்துல நமக்கு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம ஏத்துக்காம இருந்தோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துல இருந்து நம்ம துண்டிக்கப்பட்டுருவோம்ன்ற ஒரு பதிவுல சொல்லியிருந்தார். அது வந்து 100% பர்ஃபெக்ட்னா இந்த கிராப் ஆப்பிள் எடுக்கும் பொழுது நம்மை நாம் முழுமையா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையில நம்ம இருப்போம். ஒரே ஒரு அனுபவ புரிதல் சார். தோட்டம் நமக்கு இருக்கு. அதுல வந்து கிணத்துல வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னால தொடர்ந்து மழை இருக்கிறதுனால நாங்க தண்ணி உபயோகப்படுத்துறது இல்லை, மோட்டரை வச்சு விவசாயத்துக்கு பயன்படுத்துறது இல்லை. அப்போ வந்து ஆற்றுல இருந்து தண்ணி வரும், அந்த டேம் தண்ணி. அப்ப ஒரு 10 நாளா என்ன ஆயிடுச்சுன்னா தண்ணி எடுத்து விடாதனால, தண்ணி வந்து இறைக்காதனால அந்த கிணறே வந்து கரும்பச்சை நிறத்துல அப்படியே மாறிடுச்சு. அது மேல ஒரு ஆடை படிஞ்ச மாதிரி இருந்து அது மாதிரி ஆனதே இல்லை. எனக்கு விவரம் தெரிஞ்சு ஆனது இல்லை. அந்த மாதிரி கேட்கும் பொழுது இல்ல நம்ம ஊர் தண்ணி வந்து, அதாவது அந்த கிராமத்துல இருக்கிற அந்த சாக்கடை தண்ணியெல்லாம் கொண்டு வந்து அந்த ஒரு ஓடையில விட்டுருக்காங்க, அதனாலதான் நமக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம ஒரு கிராப் ஆப்பிள் கொஞ்சம் கொடுத்துட்டு டெய்லி ஒரு 10 சொட்டு தண்ணியில கலந்து அதுல கிணத்துல மட்டும் ஊத்திருங்கன்னு ஒரு 4 நாள்ல சுத்தமா வந்து அந்த தண்ணி வந்து மறுபடியும் பழைய நிலைக்கு வந்துருச்சுங்க சார். ஒரு ஆள் வந்திருக்காரு. ஒரு ஆள் வந்தது வந்து பார்த்தா அவர் வந்தவொடனே என்ன சொல்லிருக்காருன்னா, எனக்கு வந்து முடி வந்து கொட்டினே இருக்குங்க,
அந்த முடி பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு நம்ம தெரிஞ்ச நண்பர் வந்து என்ன பண்ணிருக்காரு, அவரு கிராப் ஆப்பிள் கொடுத்துக்கிறாரு. முடி வந்து சாதாரண பிரச்சனை தானே, இது பெருசா ஆக்கின்னு நினைச்சுக்கிறேன், எனக்கு ரொம்ப வருத்தமாகுது, காலைல இருந்து சாயந்தரம் வரைக்கும் எனக்கு வேலை செய்ய முடியல. அவர் கொடுத்துட்டு 2 மாசம் வரவே இல்லை. அவர் திடீர்னு ஒரு நாள் வந்திருக்காரு. பார்த்தா இவருக்கு நல்லா அடையாளம் தெரிஞ்சிச்சு மருந்து கொடுத்தவருக்கு. பார்த்தா முடி தலையில சுத்தமா இல்லை. அவர் வந்து பக்கத்துல வந்து கேட்டாரு, என்ன தெரியுதா உங்களுக்கு, என்ன ஆச்சு? இல்ல, நீங்க முடி கொட்டுறதுக்காக வந்தீங்களா? நீங்க தானே? ஆமா. இப்போ முடியை பத்தி பிரச்சனை இல்ல, எனக்குள்ள ஏதோ ஒண்ணு நான் மாத்திக்கணும்ன்றது தோணுது, எனக்குள்ள ஆழ்ந்து உள்ள போய் நான் வந்து மாத்திக்கிறதுக்கான விஷயத்த நான் பண்ணிட்டு வரேன், சம்திங் இஸ் தேர், அது எனக்கு பெரிய மாற்றத்தை தருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால ரெமெடி வந்து இப்படிதான் வேலை செய்யும், அப்படிதான் வேலை செய்யலாம் கிடையாது. அது செய்ய வேண்டிய வேலையை செய்யும். அது அந்த ஆன்மாக்கும் அந்த உயிருக்கும் நல்லதா இருக்கும். அவ்வளவுதான். அதனால இந்த கிளாஸ்ன்றது வந்து இது கிளாஸ் கிடையாது, இது ஒரு ஓட்டம். அது கிளாஸ்ல நடக்கக்கூடிய விஷயங்களை கவனிச்சீங்கன்னாவே எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த அதிர்வலைகள் உள்ள போயிட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும்.